நான் அதிகமாக மிரண்டது வந்து பாக்யராஜ் சார் படங்கள் பார்த்து. நான் சென்னைக்கு வந்ததே அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறதுக்காக தான். பையா வந்து பெங்களூர் டு பாம்பே தான் அந்த படம் முடிவு பண்ண பிறகு நான் காரில் ஒரு 3 நாள் நான் ட்ராவல் பண்ணேன். உண்மையிலேயே நல்ல ரைட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற தமிழ் சினிமாவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படி ஒரு கரெக்டாக இப்போ என்ன இன்னொரு பெரிய பிரச்சனை ஏன் வரலன்னு சொன்னால், ஒரு ரைட்டர் கதை கொண்டு வந்து கொடுப்பாரு, உட்காந்து கேட்போம். கடைசியில் மூலக்கதைன்னு சுருக்கி அவருக்கு வந்து போட்டு, சார் நிறைய மாறி போய் சார் சொல்லிட்டு நம்ம மாற்றிட்டோம்மா, உட்காந்து கதை பேசி மாற்றிட்டோம்னு சொல்லி அவருக்கு சம்பளமும் சரியாக கொடுக்குறதில்ல. இங்கே கரெக்டாக அந்த ஏரியா கொண்டையும் நீங்கள் ஸ்கிரிப்ட் ஃபேக்ட்ரின்னு போட்டே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்காருங்க, கரெக்டான ஆட்கள் வந்து வரட்டும். மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது. ஒரு இப்போ உங்கள் லேட்டஸ்ட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையாக என்னென்னா, டிஜிட்டலில் ஷூட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு சீன் மொத்தமும் போயிட்டே இருக்கு, நாங்கள் கட் சொல்லாமல் கூட டைரக்டர் போயிட்டே இருக்காரு. முதல்லலாம் வந்து போகிற போகல கட் ஃபிலிம் போதியா சொல்லி பயம்லாம் இப்போ போயிடுச்சு. என்ன முதல்ல வந்து என்னென்னா, அந்த ஸ்டெடியம் தூக்கிட்டு ஓடும்போது கூடவே நம்மளும் ஓடுவோம், ஏன்னா விட்டுருவாங்க கட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு போயிட்டு கட் பண்ணணுமே சொல்லி. இப்போ அந்த பதட்டமே இல்லை. அது வந்து பெரிய பிரச்சனையே எடிட்டர்ஸுக்கு தான் அது பெரிய பிரச்சனை. அது முதல்ல வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்த விஷயம் இப்போ வந்து அவங்க கண்ட்ரோலில் நிறைய இருக்குது, எடிட்டர்ஸ் கண்ட்ரோலில். நான் சின்ன கேப்பில் திரும்ப கேப்பில் வந்து ஒன்று மிஸ் ஆகிடும். அதனால் ரொம்ப அலர்ட்டாக ஒரு தடவைக்கு 10 தடவை 20 தடவை படம் பார்த்துட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் ட்ரிம்மிங் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் வந்து கடைசி டயத்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டியது இருக்கும். நம்ம நினச்ச ஃபீல் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சா, எங்கே சார் அது காணோன்னு தேடுற மாதிரி ஆகிடும். இல்லை சார் நீங்கள் தான் அது வேணான்னு சொன்னீங்களே சார்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேடி பிடிச்சி மறுபடியும் சேர்க்க வேண்டியது இருக்கும். லாஸ்ட் மினிட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, 3 விஷயம் இருந்தால் 2ஆக குறைக்கலாம்பாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா, நம்மளுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டச் பண்ணவே விட மாட்டோம். ஒரு சில நேரங்களில் அவங்க எப்படியாவது அதை வந்து கட் பண்ணணும்னு நினைப்பாங்க. கண்ணை மூடிட்டு நான் இந்த பக்கமே வரலப்பா, கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்க வேண்டியிருக்கும். சண்டை வரும், இப்படி நிறைய அனுபவிக்க வேண்டியிருக்கும். 4 நாள் இந்த பக்கமே வராத ஒரு அசிஸ்டண்ட்டை நம்ம பாதுகாத்து வச்சுருப்போம். அவனை தள்ளி திரும்பி புதுசாக ப்ரெஷ்ஷாக நீ வந்து பாடுறான்னு சொல்லி பார்க்க சொல்லி அவன்கிட்ட சஜஷன் கேட்போம். இல்லை சார் அவர் சொல்கிறது கரெக்டாக தான், அது தூக்கிடலான்னு சொல்லி திடீர்னு சொல்லுவான். விஜயன் சாரோ வெல்லின் சாரோ சொல்லுவாங்க இன்னொரு டேரக்டர்கிட்ட, ஒர்க்கு முடிஞ்சது பிறகு இந்த பையன் கொஞ்சம் நல்லா இருக்கான், அந்த கம்பெனிக்கு அனுப்பி வைங்க சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அது ஒரு மினி இங்கே இன்றைக்கி தான் ஒரு ஸ்கூல் இன்ஸ்டியூஷன் மாதிரி நடக்குது. அதுவே தனியாக ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி தான். அப்போது விஜயன் சார் எனக்கு வந்து அப்போ எடிட்டிங்கு நம்மளுக்கு ஆண்டனிட்ட ஒர்க் பண்ணும்போது என்னாச்சுன்னா, அவன் பாட்டு போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கும். ஆனால் விஜயன் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு அப்படியே ஒரு குருகுலம் மாதிரி பின் ட்ராப் சைலண்ட், சின்ன சத்தம் கூட இருக்காது, அப்படியே நின்றுட்டுருப்போம். அப்போ வந்து என்னென்னா, ஒரு ஃபிலிமில் ஒரு கரெக்ஷன் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும். இப்போல்லாம் டப்னு தட்டுனது பிறகு ஒன்று வந்துடுது. அப்போ போய் மாற்றி செஞ்சு போட்டு எடுத்து வரணும். அப்படியே டோட்டலாக சைலண்டாக இருக்கும். அப்படியே நான் வந்து விஜய் சார்லாம் வந்து பிரமிப்பா சங்கர் சார் படங்கள்ல அதுக்கு முந்தின படங்கள்லாம் வேலை பார்த்து பழக்கத்தினால அப்படியே நானே மிரண்டு போய் தான் உட்காந்துருப்பாங்க. ரன்னு பண்ணும்போது மீரா ஜஸ்மினுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை நான் வந்து ஷூட் பண்ணேன், ரைமா சென்னு சொல்லி. அந்த பொண்ணுக்கிட்ட நான் வேலை வாங்குறதுல பெரிய சிரமமாக இருந்துச்சு. ஹிந்தி தான் அந்த பொண்ணு பேசும், எனக்கு ஹிந்தி தெரியாது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நான் நினச்ச மாதிரி வரவே இல்லை. 4 நாள் ஷூட் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் தயவுதாட்சியமோ பயமோ இருக்கக்கூடாது. முதல்ல எனக்கு வந்து 4 நாள் ஷூட் பண்ணிட்டோமே அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. சப்போர்ட்டுக்கு வந்து விஜய் சாரை தான் நான் கூப்பிட்டுக்கிட்டேன். சார் இந்த பொண்ணு எனக்கு வந்து ஒத்து வரல சார், கரெக்டாக இல்லை, ரத்தன் சார்கிட்ட இதை பற்றி சொல்லணும் சார். முதலையே கொஞ்சம் சப்போர்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கையெல்லாம் கோத்துக்கிட்டு, பரவாயில்ல நான் படம் பார்ப்போம், ரஷ் பார்ப்போம், கரெக்டாக வரலன்னா நம்ம வந்து ரத்தன் சார்கிட்ட பேசுவோம் சொல்லிட்டு போய் ரஷ் பார்க்குறோம். ரத்தன் சார் வந்திருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு பெரிய சப்போர்ட்டு சார். அப்போது விஜயன் சார், இல்லை சார் அது எனக்கு என்னமோ அவர் கதை சொல்லும்போது ஒரு துருதுருப்பாக ஏதோ கதையெல்லாம் போய் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே மொத்த கதையும் விஜயன் சாருக்கு நான் சொல்லியிருப்பேன். அப்போ அவங்க பிடிக்கலன்னு சொன்னால் தூக்கிடலாமே சார், வேறு எதாவது ட்ரை பண்ணட்டும். 1 வாரம் ஷூட்டிங் நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் மீரா ஜஸ்மின் அந்த படத்தில் போட்டோம். அது மாதிரி ஃபைட் மாஸ்டர் பிரச்சனை வந்துச்சு. ஒரு ஃபைட் எடுத்து முடித்தோம், சப்வே ஃபைட்டு. ஜீவா சாருக்கும் பீட்டர் கெயினுக்கும் பயங்கரமாக சண்டை. படத்தில் வந்த சண்டையை விட அவங்க சண்டை பெருசாக இருக்கும். அதுக்கும் பெரிய சப்போர்ட் யாருன்னா விஜயன் சார் தான். இந்த பையனோடையும் மாற்றிடாதீங்க, இந்த மாஸ்டர் அற்புதமாக பண்ணியிருக்காரு, புதுசாக இருக்குது, சேஞ்சே பண்ணிடாதீங்க இல்லைங்கன்னு சொல்லி அவர் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. வெற்றி அடையும் போது ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு வந்து சக ஆட்கள்கிட்ட இருக்கும். நம்மகிட்ட உள்ளே இருக்கிறது வேறு, வெளியில் 2மா பிரித்து இதை சொல்லலாம். ஒன்று,
தோல்வியான காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப எல்லாருமே வந்து சஜஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் கூடுதலா, சார் இது ஆகவே ஆகாது சார், கொஞ்சம் கூடுதலாகவே மிரட்டியே சொல்லுவாங்க. ஏர்டெல்லேருந்து ஆரம்பித்து சுற்றி இருக்க ஆட்கள் எல்லாருடைய ரியாக்ஷன் வந்து என்னென்னா, தோல்வியான காலகட்டத்தில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ வந்து புதுசாக ஜாயின் பண்ண அசிஸ்டன்ட்டு கூட, சார் கொஞ்சம் ஓப்பனாக சொல்கிறேன் சார், உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து பயப்பட்டுருப்பாங்க சார் எல்லோரும். கொஞ்சம் கூடுதலாகவே எகிரி தான் கொஞ்சம் பேசுவாங்க, கொஞ்சம் குரல் வசதி தான் செய்வாங்க. அதே வெற்றி பெற்றப்பே அதே பிரச்சனை என்னென்னா, நம்மகிட்ட சொல்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமேன்னு விட்டு கொடுத்துருவாங்க. வெற்றி டயத்தில் தான் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். நீங்கள் வெற்றி நேரத்தில் நம்மளுக்கும் திமிரு அதிகமாக இருக்கும், பக்கத்தில் இருக்கணும் சொல்லவும் மாட்டான், சொல்லவே மாட்டான். அவருக்கு தெரியாதா அவர் எவ்வளோ ஹிட்டு பார்த்துருக்காரு, போன படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, அந்த மூடில் கைகளை விட்டுருவாங்க. ஒரு வர்ற ஃபைட் மாஸ்டர் மிரட்சியில் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. போன படத்துடைய சீனை பற்றியே பேசியிருப்பாங்க, நம்மளும் அந்த மிதப்பிலே இருப்போம். அப்பயும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். வெற்றி டயத்துலேயும் தோல்வி டயத்துலேயும் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ தான் ஆளாளுக்கு நிறைய சொல்லுவாங்க. இப்போ நம்மளை அதே மாதிரி சினிமாவில் தான் சார் இது பெரிய பிரச்சனை. இந்த வெற்றி தோல்வி ரொம்ப பாதிக்கிறது சினிமாவில் தான். வெற்றி டயத்துலேயும் அந்த அலர்ட்னஸ்ஸு, நம்ம முன்னாடி நிற்கிற விதம், அதில் வந்து நல்ல சேஞ்சஸ் நம்மளுக்கு தெரியும். அது பொலிட்டிக்கலில் கேட்டால் அவங்களும் அது சொல்லுவாங்க, நம்ம லெவலில் நம்ம பார்த்த வரைக்கும். தோல்வி டயத்துலேயும் அதே தான், ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. நம்ம கதை வந்து முழு கதை சொன்னாலுமே வந்து என்னென்னா, ஒரு சீனு அந்த சீனோடைய நீங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து இந்த ரெண்டுமே இங்கே பிரச்சனை தான். வெளியில் உள்ளவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, உள்ளே இருக்கிற நம்மளுக்கும் பிரச்சனை இருக்குது. நம்ம ரொம்ப முக்கியமான இடம், ரொம்ப நண்பர் நினச்ச ஆட்களை கூட தேடி போய், நம்ம ஆர்டிஸ்ட்டாக நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற ஆட்களை கூட நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கூச்சம் இருக்கும். அவங்களோட போய் வேலை பார்க்கலாமா, அவங்க இந்த நேரத்தில் மதிப்பாங்களா, ஒரு பயம் வரும். அதனால் ரெண்டுமே இங்கே வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத பெரிய பிரச்சனை தான். நான் வந்து ஆனந்தம் மிகப்பெரிய வெற்றி, ரன்னு பெரிய ஹிட்டு, ஜி வந்து மாபெரும் தோல்வி. தோல்வினா எந்தளவு தோல்வினா, மாயவரம் தேட்டருக்காரன் அதுக்கு ஃபோன் பண்ணுறான், ரன்னு ஆனந்தம்லாம் ஓணுச்சு நினச்சிட்டேன், உன்னை நம்பி தானே அவன் தேட்டர் புதுப்பிச்சிட்டேன், புதுசாக ப்ரொஜெக்ஷன் போட்டேன், பெயிண்டெல்லாம் அடித்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், ஒரு ரூபா சம்பளம்லாம் கேட்டதை சொன்னாங்க, வேலையில் காட்ட மாட்டேன் அந்த அக்கறையை சொல்லி திட்டுறான் சார் ஒருத்தன். நான் ரிசல்ட் பார்க்க தான் போயிட்டுருக்கு, திட்டுறான் சார் ஒருத்தன். எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் எங்கேயோ வந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி திட்டுறான், உண்மையிலே திட்டுவான். அந்த ஒரு ஆள் இல்லை, ஆடியன்ஸ் எந்தளவுக்கு திட்டுவாங்கன்னு சொன்னால், அவங்க திட்டுறதுங்கிறது நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை. ஒரு 2 படம் நல்லா கொடுத்தாயா சொல்லிட்டு வெளியில் வரும்போது கெட்ட வார்த்தையிலோட பேசுவான். அது என்னென்னா, நம்ம மேலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையில் படம் பார்க்க வந்திருக்கான், அதனால் அவன் திட்டுறான். அது அவ்வளோதான். ஒரு 2 ஷோவை போய் பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்படியே தூக்கி போட்டு அடுத்த கட்ட வேலைக்கு, நீ என்னைக்கு தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ அடுத்த நாளே வேலை பார்க்கணும். சங்கர் சார் எனக்கு வந்து 5 ஆண்டுக்கு பிறகு ஃபோன் பண்ணார். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்டார். சார் எதிர்பார்க்கல சார், நான் எல்லாமே இந்த இடம்லாம் இப்படிலாம் இருக்குன்னு நினச்சேன். மறந்துடு, அடுத்து என்ன வேலை அதை பாருடினார். அடுத்த கட்ட வேலைக்கு போய்டு அப்படின்னார். நோ டிஸ்கஷன். பெரிய ஆக்சிடெண்ட் ஆனது மாதிரி ஒரு சில படம்லாம் அது நம்ம கையிலே இல்லை, அது வந்து நம்ம கணக்கிலே வரலங்கிறப்போ அது தூக்கி போட்ட வேண்டியதான். ஒர்க் அது மட்டும்தான் வெற்றிக்கும் சரி தோல்விக்கும் சரி, அது மட்டும்தான் மிகப்பெரிய உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரும். விஜய் சார் படம்னா இன்டர்வல் பிளாக் எவ்வளோ குரூஷியல்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கதை டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உள்வாங்கி ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். நீ 90 ஃபீட் கட் அவுட் போட்டால் நான் 90 ஃபீட் குதிக்கிறேன்னா அப்படின்னு செம்ம டேரிங்காக விஜய் சார் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு.